திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் திருப்பரங்குன்றம் தைப்பூச தெப்ப திருவிழா வினையானது முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்று பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா நடைபெற்று பெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தெப்ப திருவிழாவின் 9வது நாளான இன்று தெப்பம் முட்டுத்தள்ளுதல் மற்றும் தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. தமிழ் கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்ப திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையும் காலையில் தங்க சப்பரத்தோடு மாலையில் தங்க மயில் வாகனத்திலும் அன்ன வாகனத்திலும் வெள்ளிப்பூத வாகனம், பச்சை குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகின்றனர். விழாவில் 9வது நாளான நிகழ்ச்சியான இன்று தை கார்த்திகையை முன்னிட்டு திருமங்கலம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்திருந்தார். அங்கு சுவாமிகள் முன்னிட்டு முட்டுத்தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முட்டுத்தள்ளு உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் பால், பன்னீர், இளநீர், சந்தனம், திருமஞ்சனம், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை நடைபெற்று தொடர்ந்து 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்தருளினர். அங்கு கொட்டும் மலையில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தேர்க்கு கீழரத வீதி, மலரத வீதி, பெரிய வீதிகளில் வழியாக வலம் வந்து தொடர்ந்து இன்று இரவு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பளிப்பார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை தெப்ப திருவிழா நடைபெறும். விழாவில் முன்னிட்டு 10 மணி அளவில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்தருள்வார். அங்கு பக்தர்கள் மிதவை தேரினை வடம் பிடித்து இழுத்து தெய்வத்தினை 3 முறை சுற்றி வந்து சுப்பிரமணிய சுவாமி பக்தர்கள் அனுப்புவார். இதுபோல இரவு மின்னொலியிலும் தெப்பத்து மிதவை சுப்பிரமணிய சுவாமி எழுந்து 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பளிப்பார். தெப்ப திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தங்கள் சுவாமி தரிசனத்தை செய்து முருகனின் அருள் பெற்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.